ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீவிங்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி நம்பர். அதாவது நம்ம இது வரைக்கும் எக்ஸாக்டாக ஸ்கொயர் வர மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ எப்படிப்பட்ட நம்பராக இருந்தாலும் ஸ்கொயர் ரூட் எப்படி அது பாயிண்டில் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி நம்பருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்க போகிறோம். இப்போ ரூட் ஆஃப் 27. ஓகேங்களா? இதில் நியரஸ்ட் நம்பர் என்னது? 25. ரூட் ஆஃப் 25. ரூட் ஆஃப் 25க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டு? 5. 5 ஸ்கொயர்னால் 5 வருங்களாங்க. ஓகே, இப்போது இந்த 27க்கும் 25க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 2 டிஃப்ரென்ஸு. இந்த 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அது 5 டபுள் பண்ணுங்கள். டபுள்னால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ 5 2s are 10. ஓகேங்களா? தென் 5 2/10 என்னது? 0.2வா? ஓகேங்களா? அப்போ இந்த ரூட் 27 ஸ்கொயர் ரூட்டு 5.2. நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா 5.19 வரும். அப்போனா 9க்கு மேலே ஒன்று போச்சுன்னா ஆட் பண்ணிப்போம். இப்போ நியரஸ்ட்டு 5.2. அதுதான் நம்ம இங்கே ஷார்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ரூட் ஆஃப் 50 பாருங்கள். ரூட் ஆஃப் 50னா நியரஸ்ட்டு ஸ்கொயர் வர்றது எது? 49. அப்போது 7. ஓகேங்களா? 50க்கு 49க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 1. 7 டபுள் பண்ணுங்கள், 14. அப்போ இதோடது 7.07. ஓகேங்களா? இதை ரூட் ஆஃப் 50க்கு நீங்கள் போட்டு பார்த்தாலும் இதே தான் வரும். ரூட் ஆஃப் 50க்கு போட்டு பார்த்தோம் 7.07 தான் வரும். நீங்கள் கால்குலேட் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம மேனுவலாக போடும்போது அதே தான் வருது. இங்கே பாருங்கள், மேனுவலாக போடும்போது 5.2 வருது. ஆனால் நீங்கள் கால்குலேட்டர் போது 5.19. அது 9க்கு மேலே போச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணிப்போம். அப்போ 5.2 ரெண்டு ஈக்குவல் தான். ஓகேங்களா? தென் ரூட் ஆஃப் 66. இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 64 ரூட் ஆஃப். இது ரூட் ஆஃப் 64க்கு 8ன்னு போடுவோமாங்க. அப்புறம் 66க்கும் 64க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 2. அப்போ 8 டபுள் பண்ணுங்கள். 8 2s are 16. அப்போது 8 2/16 1/8ன்னு எழுதலாமா? அப்போது 8 1/8 0.125 வருங்க. 1/8னா ஓகேங்களா? ஆனால் இதோட நியரஸ்ட் வேல்யூ என்ன போட்டிருக்காங்கன்னா, கால்குலேட்டர் என்ன வருதுன்னா 8.124ன்னு வருது. இங்கே 125, இங்கே 124ன்னு வருது. அவ்வளோதாங்க. நியரஸ்ட்டாக இதே தான் வரும். ஓகேங்களா? தென் ரூட் ஆஃப் 130. ரூட் ஆஃப் 130 நியரஸ்ட் வேல்யூ ரூட் ஆஃப் 100. 100க்கு ஸ்கொயர் ரூட்டு 10. எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 30. 10 டபுள் பண்ணுங்கள். 10 டபுள் பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. ஓகேங்களா? அப்போ 10 இந்த 0 கேன்சல் 3/2. அப்போது 10 3/2னா 1.5. அப்போ 10 + 1.5 எவ்வளவு? 11.5. இதோட வேல்யூ என்ன தெரியுமாங்க? இதோட வேல்யூ 11.4 வருது கால்குலேட்டரில். அவ்வளோதான். 0.1 தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. மற்றபடி சேம் ஆன்சர் தான். அது நம்ம ஷார்ட்டாக குயிக்காக போடும்போது நியரஸ்ட் ஆன்சர் வந்துடுது. ஓகேங்களா? 0.1 0.2 டிஃப்ரெண்ட் ஆகுது. அது பெரிய வேரியேஷன் கிடையாது. இதுதான் நீங்கள் ஷார்ட்டாக குயிக்காக நம்ம மைண்டில் போடக்கூடிய கால்குலேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.